ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லியா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஈஸியான எக் பெப்பர் ஃப்ரை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே அதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்து இது கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறமா அந்த மசாலா அரைச்ச தண்ணி இருக்கும், அதையும் சேர்த்து நல்லா அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் இதில் 3 முட்டை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதில் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சைடாக போட்டுட்டு மசாலாவை மீதி இருக்க மசாலாவை அது மேலேயே எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அதை திருப்பி போட்டுக்கலாம். இதில் மசாலாலாம் நல்லா ஒட்டி வந்திருக்கும். அவ்வளோதான், எக் பெப்பர் ஃப்ரை ரெடி. ஒரு 15 மினிட்ஸ்லேயே செய்யக்கூடிய ஈஸியான சைட் டிஷ். இது எல்லா சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.